2வது புக்கு வந்து நான் திட்டமிடுவோம் வெற்றி வருவோம்னு ஒன்று எழுதினேன். அவர் லேனா தான் எனக்கு சொன்னாங்க, சிறுகதைகள்லாம் விட்டுருங்க, புனைவு எழுதினீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஃபாலோயிங் இருக்கும். எனக்கு வந்து என்னுடைய தந்தையை அறிமுகப்படுத்தி பங்குச்சந்தையில் நட்டம். அப்போ நான் பங்குச்சந்தையை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். நிறைய பணத்தை நட்டப்படிக்கிட்டு இருக்கேன். எனக்கு புரிஞ்சு போச்சு, ஆழமாக அது புரிஞ்சு போச்சு. அதாவது பணத்தை தொலைத்து அறிவை பெற்றுக்கொண்டீர்கள். இந்த ஷேர் பண்ணலாம் ஷேர் அவங்கள்ட்ட சொன்னேன். அப்போது பதிப்பு சென்னம்மல் சா மெய்யப்பன், டாயின் இன் பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி, அவர் சொன்ன வார்த்தை டச்சுட் இன்றளவும் தொடர்ந்து நல்லா விற்று கொண்டிருக்கிற அல்ல படம், தம்பி இதெல்லாம் தமிழில் விற்காது. அந்த புத்தகத்தை கொண்டு போய் புத்தக கண்காட்சி முதல் கிழக்கு பதிப்பகத்துக்கு முதல் புத்தக கண்காட்சி வச்சா உண்மையிலேயே விளையாட்டுக்காக சொல்லுவோம் இல்லையா, மசால் வடை விற்கிற மாதிரி அந்த வேகத்தில் விற்று தீர்ந்ததுங்க. விற்று கிழக்கு பதிப்பு ஸ்டாலுக்கு அடையாளமே அல்ல பணம் கிடைக்க மாட்டேன், திருநெல்வேலி அல்வா கடை. நான் பேச மாட்டேன். அவங்களுக்கு எப்படி சோமவல்லி பணம் தெரியும், அல்ல பணம். இப்போ உங்களுடைய விசிட்டிங் கார்டாகவே ஆயிடுச்சு அந்த புத்தகம். நான் போகவே இல்லை, எல்லா இடத்துக்கும் என்னை கூட்டிகிட்டு போயிடுச்சு. சினிமாவில் திரைக்கதை அமைக்கிற போது அவங்களுக்கு ஃபினான்ஸில் சந்தேகம் வந்த போது என்னை கூப்பிட்டாங்க. சரி, டைரக்டர் சரண் கூப்பிட்டாரு, நான் போனேன். பேசிட்டு திரும்பி வந்த பிறகு திருப்பி கூப்பிட்டாங்க, சார் சரண் சார் சொல்கிறாரு, நீங்களே வந்து அதை சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கு. அப்புறம் மோதி விளையாடுங்க ஒரு படத்தில் நான் நடிக்கிற மாதிரி வேற ஆயிடுச்சு இந்த அல்ல படத்தை. அதுக்கப்புறம் மிஷ்கின் சார் வந்து யுத்தம் செய்ய கூப்பிட்டாரு. ஆனால் அது ஃபினான்ஸ் ரோல் இல்லை, போலீஸ் ஆஃபீஸர் ரோல். கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப சுவையான ஒரு நபர். சுவையான ஒரு நபர் அப்படின்னா அறுசுவை நபர் அப்படின்னே கூட சொல்லலாம். பல்வேறு துறைகளில் தொடர்ந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக, 25லேருந்து 30 ஆண்டுகள்னு வச்சுப்போமே, புத்தகங்களை எழுதி கொண்டிருக்கக்கூடிய திரு சோம வள்ளியப்பன் அவர்களை சந்திக்க போகிறோம். கிழக்கு பதிப்பகம் சார்பிலையும் பிற பதிப்பகங்களுக்கும் எண்ணற்ற புத்தகங்கள், நான் 100க்கு மேலே என்னால் கவுண்ட் பண்ண முடியும். அவருடைய எக்ஸாக்ட் என்ன நம்பருங்கிறதையும் நம்ம கேட்டுருவோம். வணக்கம் சோம வள்ளியப்பன். வணக்கம். எவ்வளோ புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க? 98 முடிஞ்சிருக்கு. இன்னும் 100 ஆகலை. 100க்கான தயாரிப்பு, 99ம் 100ம் இப்போ தயாரிப்பு. நான் நீங்கள் 125 அல்லது அதுக்கு மேலே சொல்லுவீங்கன்னு நினச்சேன். வந்துடும். 98. எக்ஸலண்ட், வெரி குட். நம்முடைய அசோசியேஷன் வந்து 22 வருடங்களாக நமக்கு ஒருவர் நல்லா தெரியும். இப்போ நம்ம சந்திப்பு நேர்காணலில் ஏதோ ஒரு புத்தகத்தை பற்றி அப்படின்லாமே இல்லை. எனக்கு உங்களுடைய எழுத்து உலகம், பொதுவாக இந்த இலக்கியவாதிகள் தான் அந்த எழுத்து உலகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து நீங்கள் சிறுகதைகள் நாவலும் எழுதியிருக்கீங்க. நான் உங்களுடைய ஒட்டுமொத்த இன்க்ளூடிங் சிறுகதைகள், நாவல்கள், புனைவு அல்லா எழுத்துகள், அதுதான் உங்களுடைய மெஜாரிட்டி எழுத்து. அதை பற்றி தான் நான் அதிகமாக பேச போகிறேன். பட் நம்ம மற்றதையும் பேசுவோம். எப்படி நீங்கள் இந்த எழுதணுங்கிற அந்த துறைக்குள்ளேயே முதல்ல வந்தீங்க? தாயார் சிவகாமி ஆச்சி அவங்களுக்காக புத்தகங்கள் எடுக்கிறதுக்கு நானும் என் தம்பியும் லைப்ரரிக்கு தொடர்ந்து போய் கொண்டே வாங்கி கொண்டு வந்து கொடுக்கறது. சரி. அப்போ அவங்க எந்த புத்தகம் கொடுத்தாலும் படிச்சுட்டேன்பாங்க. அதனால புத்தகங்களை வெறுமன தபால்காரர் மாதிரி கொண்டு வராமல் புரட்டி பார்த்து அதை ஆசிரியர் பெயரையும் தலைப்பையும் பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டோம். தொடர்பு ஏற்பட்டுடுச்சு. சரி. வீட்டுக்கு ஆனந்த விடன் வரும், குமுதம் வரும், கல்கி வரும், அம்புலி மாமா வாங்குவோம். இப்படி என்னுடைய படிப்பு ஆரம்பித்து கையெழுத்து பத்திரிக்கை நானும் தம்பியுமா நடத்துகிறோன்னு சொல்லி. இதெல்லாம் எங்கே நீங்கள் வசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, எங்கே உங்களுடைய பிறப்பிடம் வாழிடம்? நான் வந்து எனக்கு சொந்த ஊர் தேவக்கோட்டை. என்னுடைய தந்தை வந்து வியாபாரம் நிமித்தமாக கடலூரில் இருந்தாங்க. அந்த கடலூரில் தான் நான் பிறந்தேன். அவங்க இருக்கிற திருப்பாப்புலியூர்னு பேர். சரி. அதற்கு பிறகு அவங்க திருப்பி சென்னைக்கு வியாபார நிமித்தம் வந்துட்டாங்க. அப்போது நாங்களும் சென்னையில் குடிபெயர்ந்தோம். நாங்கள் முதல்ல சிதம்பரம் சாமி ஸ்ட்ரீட் மயிலாப்பூரில் வாடகைக்கு இருந்தோம். அதற்கு பிறகு ஆழ்வார்பேட் ஸ்ட்ரீட் 65 ஆழ்வார்பேட் ஸ்ட்ரீட்டில் வந்து வாடகைக்கு இருந்தோம். சரி. அதற்கு பிறகு அப்பா நல்லப்பன் தெரு மயிலாப்பூரில் ஃப்ளாட் வாங்கிட்டாங்க, அங்கே இருந்தோம். நான் அப்புறம் வேலை நிமித்தமாக ராணிப்பேட்டை, திருச்சி, பாண்டிச்சேரி எல்லாம் போயிட்டு 2000 சென்னைக்கு வந்துட்டேன் திரும்ப. இப்போ வாழ்வின் பெரும்பகுதி சென்னை அப்படின்னு சொல்லலாம். சென்னை. இப்போ நீங்கள் வந்து இப்படி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. படிக்கிறதுலேருந்து எழுதுறதுங்கிறது வந்து ஒரு ஜம்ப். அது வந்து காலம் புறாவும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு புத்தகம் படிக்கிறவன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் என்ன வந்து ஒரு எழுதுகிறவனாகவே நான் பார்த்ததே கிடையாது.
ஆனால் நீங்கள் தீவிரமாக எழுதுறீங்க. அப்போ அந்த ஜம்ப் எப்படி? படிப்புலேருந்து எழுத்துக்கு நீங்கள் எப்படி போனீங்க? நான் வந்து திருச்சி பிஹெச்எல்ல ஒர்க் பண்ணுறபோது ஒர்க்கர்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராமுக்கு பொறுப்பாக இருந்தேன். சாரி, மன்னிக்கணும், நீங்கள் கையெழுத்து பத்திரிக்கை எழுதியிருக்கீங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டீங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் நான் வந்து அது ஒரு குழந்தை பருவம், மாணவ பருவம். ஆமாம். சீரியஸான எழுத்து அப்படிங்கிற ஜம்ப் இல்லாதான் நான் வந்து அந்த கையெழுத்து பத்திரிகையெல்லாம் ஒரு விளையாட்டுக்கு தான். விளையாட்டு. அம்புலி மாமா பார்த்த ஒரு இன்ஸ்பிரேஷன். அது தொடர்பு இல்லை. அதற்கப்புறம் கவிதைகள் எழுதுவோம் எல்லா மாணவர்களும் மாதிரி. அதை இப்போ குச்சிக்கால் மடக்கி கோலைக்கை மடித்துன்னு அந்த என்னுடைய பால்ய காலத்து, அதாவது இளைஞராக இருந்தபோது நான் எழுதின கவிதைகளை இப்போ ஒரு புக்காக கொண்டு வந்திருக்கோம். வெரி நைஸ். ஒரு 0 டிகிரியில். ஆனால் அதெல்லாம் வந்து எழுத்தல்ல. நான் திருச்சியில் வேலை செய்கிற பொழுது நிறைய பயிற்சிகள் கொடுக்கறதுக்கு நான் போவேன். ஒரு ட்ரெயினராக பார்ட் டைம் பண்ணலாம் அங்கே பிஹெச்எல் அலவுடு. அப்போ நான் வந்து நிறைய அதை பார்க்குறேன். எனக்கு கண்டென்ட்டு கிடைக்குது. அந்த கண்டென்ட்டு இணைப்புரைகள்லாம் செய்ய வேணும். அப்போது மங்கையர் மலரில் நிறைய பேர் இந்த மாதிரி மனவியல் கட்டுரைகள்னு அதை சொல்லுவாங்க. அப்போ பொதுவாக வாழ்க்கையை பற்றி பேசுகிற கட்டுரைகள் அது எழுத ஆசை வந்து எஸ்எம்பிங்கிற பேரில் எழுதி அனுப்பிச்சா அது பிரசுரமாயிடுச்சு. அதற்கப்புறம் உங்களுடைய முதல் சீரியஸ் பிரச்சுரம் அப்படிங்கிறது வந்து மங்கையர் மலரில் ஆப்புனைவு அதில் தான் வந்து. சரி. ஆனால் எனக்கு சிறுகதைகள் எழுத ஆசை. அப்போது ஸ்ரீரங்கம் ஸ்ரீனிவாசன் ரிஷபன்கிற பேரில் இன்னமும் இயங்கிட்டு இருக்காரு, திருச்சியில் இருக்காரு. சரி. அவர் சிறுகதைகள் எழுதுவார். நாங்கள்லாம் ஒன்றா பேசுவோம். நானும் எழுதுவேன். எனக்கு கல்கியில் முதல்ல பிரசுரமாச்சு. அதுக்கு முன்னாடி விகடனில் ஒரு சின்ன ஒரு கதை வந்தது, கல்கியில் பிரசுரமாச்சு கிரிக்கெட் பற்றி. ஆக சிறுகதைகளில் தான் நான் தொடங்கினேன். மங்கையர் மலர், சிறுகதைகள் கல்கியில். ஆமாம். அப்புறம் வேறு என்னென்ன பத்திரிகை எல்லாம் இப்போ எழுதிட்டு இருந்தீங்க? அப்போது பெரும்பாலும் வேற எங்கேயும் வரல. அப்போது சிறுகதைகள் வந்துக்கிட்டு இருக்கும். தமிழரசியில் வரும், தினபூமியில் வரும், கல்கியில் வரும். ஓகே. விகடனுக்கு முயற்சி பண்ணுவோம், வராது. ஒன்றே ஒன்று தான் வந்தது. சரி. குமுதத்துக்கு அனுப்புவோம், வராது, பதிலே வராது. சரி. இது மாதிரியெல்லாம் முயற்சிகள் இருந்தது. ஆனால் ஆப்புனைவுக்கான கண்டென்ட் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு, என்னிடம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போது நான் வந்து மணிமேகலை பிரசுரம், ரவி தமிழ்வாணன், லேனா தமிழ்வாணன் முதல்ல ஒரு எங்கள் குடும்ப நிகழ்ச்சியில் பார்க்குற போது சிறுகதைகளை தொகுப்பு போட கேட்குறேன். ஓகே. மகிழ்ச்சியாக போடலாம்னு சொல்லிட்டு அது ஒரு எழுத்தாளர் பதிப்பாளர் முதலீட்டு திட்டம்ங்கிற ஒரு கான்ட்ரிபியூஷன் அடிப்படையில் புக்கு வந்துருச்சு. ரெண்டாவது புக்கு வந்து நான் திட்டமிடுவோம் வெற்றி வருவோம்னு ஒன்று எழுதினேன். அவர் லேனா தான் எனக்கு சொன்னாங்க, சிறுகதைகள்லாம் விட்டுருங்க, ஆப்புனைவு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஃபாலோயிங் இருக்கும். சரி. திட்டமிடுவோம் வெற்றி வருவோம் எழுதினேன். திரும்ப அந்த கான்ட்ரிபியூஷன் திட்டம்னாங்க, நான் வேணான்ட்டேன். அப்போது மணிவாசகருக்கு என்னை கணச்சி செப்பேசன் கூட்டிகிட்டு போய் இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த புத்தகம், நீங்கள் காசு கொடுத்து போடுறீங்க அப்படின்னு மணிவாசகரில் கொடுத்து அவங்க போட்டுட்டாங்க. அதை உங்கள் கிழக்கில் இருக்கிற பாராகவன் கல்கியிலாம் இருந்து என்னுடைய கதைகளை போட்டுக்கிட்டு இருந்த பொழுது இந்த புத்தகத்தை பார்த்தாரு, உங்கள்கிட்ட சேர்றாரு, ஆசிரியர்கள் தேடுறாரு, என்ன அழைத்தார். அந்த சமயத்தில் நீங்கள் எழுத வந்தப்போ இந்த மாதிரியான ஒரு நிர்வாகம் சார்ந்த, அது தனிநபர் நிதி மற்றும் வாழ்க்கை நிர்வாகம் சார்ந்த அல்லது ஒரு நிறுவன நிர்வாகம் சார்ந்த புத்தகங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு தமிழ் பதிப்பாளர்கள் யோசிக்காத ஒரு காலகட்டம். ஆமாம். இப்போ என்னுடைய நேரடி அனுபவம் உங்களுக்கு, உங்களோட அதை நம்ம கிழக்கு ஆரம்பித்தோம் 2004. அப்போ நம்ம ஒரு சில புத்தகங்கள் முதல்ல கொண்டு வந்ததில் உங்களுடைய புத்தகங்கள் இருந்தன. இப்போ நாம் 2 பேரும் ஒர்க் பண்ண ஆரம்பித்தது முதல்ல வந்து அல்ல பணம். ஸோ அதை பற்றி பேசியே ஆகணும் நேராகவே. அங்கே ஏன்னா கிட்டத்தட்ட அங்கே தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா எக்கச்சக்கமான புத்தகங்கள் வந்தாலும் கூட அல்ல பணம்ங்கிறது அது 2004 இறுதியில் கொண்டு வந்து 2005 சென்னை புத்தக கண்காட்சியில் வைக்கப்படுது அந்த புத்தகம். அது ஒரு பெரிய ரெக்கார்டு, அதை பற்றி பேசுவோம். ஸோ அந்த புத்தகம் பற்றிய உங்களுடைய கருத்தை சொல்லிடுங்க முதல்ல. அதுக்கப்புறம் நான் அதை பற்றி நிறையா பேசுவேன். கிழக்கில் முதல்ல போட்ட புத்தகம் அநேகமாக காலம் உங்கள் காலனியில். அதற்கப்புறம் உஷார் உள்ளேப்பார், தொட்டதெல்லாம் பொண்ணாகும். அப்போது நான் வந்து பங்குச்சந்தை பற்றி எழுதுகிறேன். எனக்கு வந்து என்னுடைய தந்தையை அறிமுகப்படுத்தி பங்குச்சந்தையில் நட்டம். அப்போ நான் பங்குச்சந்தையை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். நிறைய பணத்தை நட்டப்படிக்கிட்டு இருக்கேன். எனக்கு புரிஞ்சு போச்சு, ஆழமாக அது புரிஞ்சு போச்சு. அதாவது பணத்தை தொலைத்து அறிவை பெற்றுக்கொண்டே இருக்கிறேன் என்ற அது அறிவை பெற்றேன். அப்போது அதை நான் எழுதுகிறேன். ரயிலில் போகிறேன் ஹைதராபாடுக்கு, என்னுடைய வேலைக்காக, ஒரு புதிய வேலைக்காக. ஹைதராபாடு பகல் ட்ரெயினில் ரொம்ப நேரம் இருக்கும். அங்கே தான் எழுத ஆரம்பித்தேன். எழுதுனா விறுவிறுன்னு எந்த திட்டமும் இல்லாமல் அல்ல பணம் அது பாட்டு இழுத்துகிட்டே போகுது. ஏன்னா அவ்வளோ வருத்தங்கள், அவ்வளோ கோபங்கள், அவ்வளவு புரிதல்கள் அது இருந்தது. அதை கொண்டு வந்து ஷேர் பண்ணலாம், ஷேர் அப்படின்னு ஒரு பிரிண்ட் எடுத்து ஸ்பைரல் பைண்ட் கொண்டு வந்து பத்ரிகிட்ட கொடுக்குறேன். சரி, நீங்கள் இப்போ பண்ணுங்க. சரி. இது எனக்கு வந்து நான்
அந்த பதிப்பகத்தை உருவாக்கினே தவிர புத்தகத்தை எடிட் பண்ணணும், மொழியை ஒழுங்குபடுத்தணும், அல்லது எழுத்தாளரோடு உட்கார்ந்து பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய திட்டத்திலேயே கிடையாது. ஆனால் பா ராகவன் அவர் தான் எடிட்டர். அவர் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு தெரியாது, அதனால் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்ட்டு என்கிட்ட கொடுத்துட்டாரு. அது ஒரு என்னை பிடிச்சி அதுக்குள்ளே தள்ளி விட்டுருச்சு. எனக்கு வந்து பங்குச்சந்தையை பற்றி தெரியும். சின்ன சின்ன முதலீடுகள் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பங்குச்சந்தை முதலீட்டாளனாக ஒரு பெரிய பணம் சம்பாதிக்கணுங்கிற மாதிரியான எண்ணமோ அதற்கான நேரமோ எதுவுமே என்கிட்ட அப்போ கிடையாது. ஆனால் சப்ஜெக்ட் வந்து நன்றாக தெரியும். அது வந்து நிறைய தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற காரணத்தினால, பேப்பர் படிக்கிறதுனால எல்லாம். ஸோ அது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவம். இதை வந்து இன்றைக்கு மக்கள் விரும்பி வாங்குவார்களா? நமக்கு அந்த பதிப்பகம் ஆரம்பித்தப்ப எது போகும் என்ன நடக்குங்கிறதே தெரியாது இல்லையா? உங்களுக்கு சொல்லலாம்னா சொல்லுங்கள். மணிவாசகரில் தான் திட்டமிடுவோம் வெற்றி வருவோம் போட்டாங்க. அப்போ நான் இந்த ஷேர் பண்ணலாம் ஷேர் அவங்கள்ட்ட சொன்னேன். அப்போது பதிப்பு சின்னம்மல் சா மெய்யப்பன், டாயின் இன் பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி, அவர் சொன்ன வார்த்தை டச்சுட் இன்றளவும் தொடர்ந்து நல்லா விற்று கொண்டிருக்கிற அல்ல பணம், தம்பி இதெல்லாம் தமிழில் விற்காது. இல்லை, அது வந்து நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன். அந்த நேரத்தில் வந்து இந்தியாவிலேயே ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டு இருந்தது. உங்களுக்கு 1990கள் தான் உண்மையிலேயே. 1980களோட இறுதியிலேயே உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்லது கெட்டது எல்லாமே நடந்தது. 90களில் ஒரு ஒரு பெரிய மாற்றம். அதை ஒட்டி 2000கள் வரும்பொழுது தான் ஓரளவுக்கான ஒரு முதிர்ச்சி இந்திய பங்குச்சந்தைகளில் ஏற்பட்டது. அப்போ முதலீட்டுக்கான வாய்ப்பு, பங்குச்சந்தையில் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்போசபிள் இன்கம். இப்போ நீங்கள் உங்கள் தந்தை வந்து எப்பயோ அவர் வந்து ஆரம்பிச்சிட்டார். பங்குச்சந்தை ஆரம்பிக்கும் பொழுதே பேப்பர் பங்குகளாக இருக்கும்போதே, பேப்பர் ஷேர்ஸாக இருக்கும் பொழுதே அவர், ஏன்னா உங்களுடைய முதல் பிரதியில் ஒரு ஷேரை எப்படி டிமேட் செய்வதுங்கிறதே இருக்கும். இன்றைக்கி இருக்கிறவன்கிட்ட போய் சொன்னால் என்னங்கய்யா எதுதோலாம் பேசுகிறீங்க, இது சங்க இலக்கியம் படிக்கிற மாதிரி இருக்கும் அவனுக்கு அந்த மொழியை. என்னங்க பேப்பர் ஷேருங்கிறீங்க, டிமேட்டுங்கிறீங்க அப்படிமா. பட் அது வந்து நமக்கு ஒரு பெரிய அந்த டீட்டெயில்ஸ் விட்டுருவோம். புத்தகம் வந்தது, பேர் கொடுத்தவர், பெயர் சூட்டியவர் பா ராகவன் தான். அல்ல பணம்னு நீங்கள் உங்களுடைய பெயர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஷேர் செய்யலாம், ஷேர் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு அவர் வந்து அவர் பெயர் சூட்டுறதில்ல கில்லாடி, வித்தவுட் எனி டவுட். அந்த பேருக்கு அது சூட்டி கொண்டு போய் நம்ம புத்தக கண்காட்சியில் வைக்கிறதுக்கு முன்னாடியே டிசம்பர்லேயே வந்துருச்சு புத்தகம். நம்ம கடைகளுக்கு கொஞ்சம் அனுப்பிச்சிருந்தோம். இப்போ நம்ம 1000 பிரதிகள் அடிப்போம். அந்த புத்தகத்தை கொண்டு போய் புத்தக கண்காட்சி முதல் கிழக்கு பதிப்பகத்துக்கு முதல் புத்தக கண்காட்சி வச்சா உண்மையிலேயே விளையாட்டுக்காக சொல்லுவோம் இல்லையா, மசால் வடை விற்கிற மாதிரி அந்த வேகத்தில் விற்று தீர்ந்ததுன்னு விற்று. அப்போ கிழக்கு பதிப்பு ஸ்டாலுக்கு அடையாளமே அல்ல பணம் கடைம்பாங்க, திருநெல்வேலி அல்வா கடை மாதிரி. நம்ம வந்து அவசரமாக 2000 பிரதிகள், அதை ஒரு அதை ஒரு பிரிண்டர் ஒருத்தர் அந்த சமயத்தில் அவர் வந்து அதுக்குள்ள அட்டையெல்லாம் மாற்றி முதல் புத்தகம் வந்து முதல் பதிப்பு அட்டை வந்து நல்லா தான் இருந்தது, பச்சை கலரில் அந்த நல்லா இருந்தது. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய படம். நான் அதனுடைய பழைய பிரதிகள்லாம் ஒரு பொக்கிஷமாக சேர்த்து வச்சுருக்கேன். இல்லையா, அது ஒரு வரலாறு இல்லையா? பல ஆண்டுகளுக்கு 100 ரூபாய்க்கு இருந்தது. ஆமாம், எனக்கு வந்த மின்னணு அதுக்கு 500 கொடுக்கலாம், 5000 கொடுக்கலாம், ஏன் 100ன்னு கேட்டு கடிதம் எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அவசரமாக ஒரு 2000 பிரதிகள் அடித்தோம். அதன் பிறகு நமக்கு வந்து என்ன 2004 அச்சாகி 2005 புத்தக கண்காட்சியில் அறிமுகமாகி இன்னைக்கு 2026 புத்தக கண்காட்சியிலும் தொடர்ந்து இப்பயும் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ மச் ஸோ தட் நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த பங்குச்சந்தை தொடர்பான வரிசையாக வந்திருக்கக்கூடிய இன்று வரை இருக்கக்கூடிய 10 புத்தகங்கள், அதே அல்ல பணம் 1, அல்ல பணம் 2. 2வது புத்தகத்துக்கு பேர் வைக்க வர்ற போது இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னா நான் தங்கச் சுரங்கம்னு வச்சேன். அப்போ சொன்னாங்க அதெல்லாம் இல்லைங்க, பதிலி சொல்லிட்டாருங்க, அல்ல பணம் தான் 2, அதனால தற்செயலாக அல்ல பணம் சும்மா இருந்தது 1 ஆயிடுச்சு. அதை 1ன்னு அதுக்கு போட்டு அப்படிதான் இப்போ சீக்வல் படம் எடுக்கிறாங்க இல்லையா சினிமா. அதெல்லாம் இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அல்ல பணம் அதோடைய சீரீஸ் எல்லாம் சொன்னோம். இந்த அல்ல பணம் எழுதினது சோமவல்லியப்பனை எப்படி அடுத்தடுத்த இடங்களுக்கு கொண்டு போச்சு அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
இன்னைக்கு வந்து நான் ஒரு பொருளாதார நிபுணருங்கிறாங்க, வல்லுனருங்கிறாங்க, பொருளியல் அறிஞருங்கிறாங்க. இப்போ மாபெரும் தமிழ் கணவரெல்லாம் மனிதவள மேம்பாடு தான் என்னுடைய ரோல். ஆனால் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை நான் எழுதின ஒரு விஷயம், அதனுடைய சிம்பிளிசிட்டி ஒரு ஃபிக்ஷன் மாதிரி இருக்குன்னாரு எனக்கு. ராவ் சொல்லியிருக்காரு, ஞானி சொல்லியிருக்காரு. என்னையா படிச்சுட்டே வந்தேன், என்னையா திடீர்னு பார்த்தா நான் 60வது பக்கத்தில் இருக்கேன்னாரு. அப்படியெல்லாம் எல்லாரும் சொன்னாங்க. அது இட் ரீச்டு வெல். ஏன் வந்து நீயா நானால பேச கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு எப்படி சோம வலிப்பணம் தெரியும், அல்ல பணம். என்ன தினகரனில் தொடர் எழுத கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும். நானாக தினமணியில் எழுதினேங்கிறது வேற, அது வேற விஷயங்கள் எழுதினேன். சரி. பத்திரிகைகள் எழுத கூப்பிட்டாங்க. விகடனில் தொடர் எழுத சொன்னாங்க. பணம் பண்ணலாம், பணம் பணம். அங்கே கேட்டால் அந்த புக்கை வாங்கி அல்லல பணத்தை வந்து குழுவில் கொடுத்து எல்லாரையும் படிக்க சொல்லியிருக்காரு ஸ்ரீனிவாசன் சார்னு எனக்கு சொல்லப்பட்டது. அந்த தகவல் தெரிஞ்சது. இப்போ உங்களுடைய விசிட்டிங் கார்டாகவே ஆயிடுச்சு. ஆமாம், நான் போகவே இல்லை. எல்லா இடத்துக்கும் என்னை கூட்டிகிட்டு போயிடுச்சு. அது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், புத்தகங்களில் தொடர்கள், கல்லூரிகளில் பேசுகிறதுக்கு, ஒன் டே கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கு, அது தவிர எல்ஐசி, ரோட்ரி, இன்னும் பல்வேறு அமைப்புகள். அப்போ ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப கிளாரிட்டி இல்லை. மார்க்கெட் ஏற ஆரம்பிக்குது. 2003லேருந்து ஏற ஆரம்பிக்குது. பீப்புளுக்கு வந்து ஒரு நீடு இருக்குது. தமிழில் எந்த புத்தகங்களும் இல்லைங்கிற பொழுது நான் எழுதுனது ரீச் ஆனதுனால பல இடங்களில் பேச கூப்பிட்றாங்க. 300 பேர் 400 பேர் பல்வேறு பங்குச்சந்தை நிறுவனங்களே அவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். அப்போ டிமேட் ஞாபகம் இல்லை, கணக்கு திறந்தோன்னே இந்த புத்தகத்தை கையில் கொடுத்துருவாங்களாம். இதை கையில் வச்சுக்கோங்க, இந்த புக்கை படிச்சுட்டு வாங்கங்கிறது அவங்களுக்கு அவங்க சொல்லவே. அதாவது ஒரு எம்ப்ளாயி இண்டக்ஷன் ப்ரோக்ராம் மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இண்டக்ஷனுக்கு இந்த ப்ரோக்ராம். இல்லை, எங்கிட்டே சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து எங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு கணக்கு தொடங்கும் பொழுதே உங்கள் புத்தகம் ஒன்று கையில் கொடுத்துட்றோம் அப்படின்னு. ஆமாம், இது வந்து இது பங்குச்சந்தைன்னா என்ன, இது வெறும் வாய்ப்புகள் மட்டும் இல்லை, இதில் என்னென்ன ஆபத்துகள் இருக்குது, நான் எங்கெங்கே விழுந்தேன், எப்படியெல்லாம் தொலைச்சேன் அப்படிங்கிறதுலாம் அதில் இருக்கிறதுனால ஒரு க்ரெடிபிலிட்டி வந்துருச்சு. இதை வந்து ஆகா ஓகோன்னு சொல்லலை, இது என்னன்னு சொல்கிறாரு. அப்புறம் அதனுடைய விளக்கங்களையும் நம்ம சொல்லியிருக்கோம், அடிப்பட்டதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நீயா நானால கூப்பிடுறாங்க, தொலைக்காட்சி விவாதங்களுக்கு கூப்பிடுறாங்க, எல்லாம் கூப்பிடுறாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு சினிமாவில் திரைக்கதை அமைக்கிற போது அவங்களுக்கு ஃபினான்ஸில் சந்தேகம் வந்த போது என்னை கூப்பிட்டாங்க. சரி. டைரக்டர் சரண் கூப்பிட்டாரு, நான் போனேன். பேசிட்டு திரும்பி வந்த பிறகு திருப்பி கூப்பிட்டாங்க. சார், சரண் சார் சொல்கிறாரு, நீங்களே வந்து அதை சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கு. அப்புறம் மோதி விளையாடுன்னு ஒரு படத்தில் நான் நடிக்கிற மாதிரி வேற ஆயிடுச்சு இந்த அல்லல படத்தில். அதுக்கப்புறம் மிஷ்கின் சார் வந்து யுத்தம் செய்ய கூப்பிட்டாரு. ஆனால் அது ஃபினான்ஸ் ரோல் இல்லை, போலீஸ் ஆஃபீஸர் ரோல். அப்போ இந்த ஹிந்தி போலீஸ் ஆஃபீஸர்கள் தமிழ்நாட்டில் பிரபலங்கிறதுனால நான் தப்பிச்சேன். லத்திகா சரண் மாதிரி ஒருத்தவங்களை பாதி ஹிந்தி பேசுகிறவங்கள தேடுறோம், அதனால் நீங்கள் போலீஸ் யூனிஃபார்ம் கூட அளவு எடுத்துட்டாங்க. நல்ல வேலை நான் தப்பிச்சிங்க, நிஜமாவே தப்பிச்சிங்க. பட் நீங்கள் உங்களுடைய அந்த இதை நான் ஒரு சம்மரைஸ்டாக சொல்கிறதா இருந்தால், இந்த புத்தகம் இதோட மற்ற பல புத்தகங்கள் வருது, தொடர் கட்டுரைகள் எழுத ஆரம்பிக்கிறீங்க பலவேறு பத்திரிகைகளில். நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் கட்டுரைகள் எழுத ஆரம்பித்தாலும் இந்த புத்தகம் ஒரு நல்ல ஒரு ரீச் கொடுத்ததுனால எக்கச்சக்கமான தலைப்புகளில் கட்டுரை எழுதுறீங்க. அது உங்களை வந்து தொலைக்காட்சிகளுக்கும் நீயா நானா போன்ற நிகழ்ச்சிகள், மற்ற தொலைக்காட்சி விவாதங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து 2006 2007லாம் நிறைய தொலைக்காட்சி விவாதம், நேர்பட பேசு, ஆயுத இழுத்து, அது புதிய தலைமுறை வருது. அதை ஒட்டி உங்களுக்கு வந்து இது நிச்சயமாக தொலைக்காட்சியோடைய ஒரு அமைப்பே மாறும். அதே மாதிரி வணிகம் வசப்படும். நாங்கள் 2006-7 இது மக்கள் தொலைக்காட்சி வருது, வளாகம்ங்கிற நிகழ்ச்சி லைவ் ரிலே. பங்குச்சந்தை ஆரம்பிக்கிற போது லைவ்ல உட்காந்து பேசுவோம் நாங்கள். அகத்தியன் அவருடைய மகள் இப்போ கனின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எங்களை பேட்டி எடுப்பாங்க. வீட்டுக்கே அவுட் பவுண்டு வந்துடும், வண்டி வந்துடும். புதிய தலைமுறையில் நாங்கள் வீட்டிலேருந்து ஸ்டாக் மார்க்கெட் பேசுவோம். அப்போது ஸ்டாக் மார்க்கெட் பல பேருக்கு தெரியாதது எங்களுக்கு வாய்ப்பா, எங்களுக்கு தெரிஞ்சது வாய்ப்பான்னு தெரியல. இப்போ ஜெயா தொலைக்காட்சி, எல்லா தொலைக்காட்சிகளையும் காலை மலர், வணக்கம் தமிழகம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ எல்லாத்துலேயும் வந்து அதை தொடர்ந்து தக்க வைத்துக்கிற அளவுக்கு நம்ம நிதானமாகவே பேசுனது ஒரு காரணமும் நான் இப்போ திரும்பி பார்க்குறேன். நீங்கள் ரொம்ப அமைதியாக வெவ்வேறு திசைகளில் போகாமல் இந்த இதில் ஒரே ஒரு டிட்டோர் மட்டும் எடுத்துக்கிறேன். இன்றைக்கு வந்து பல ஆங்கில 24/7 பிஸ்னஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் சேனல்லாம் இருக்குது. அதில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு நீங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் பார்த்தா, அங்கே வந்து இந்த ஸ்டாக்கை ப்ரமோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்களே அப்படின்லாம் தனிநபர் குற்றச்சாட்டுகள் இருக்கும். பட் அந்த மாதிரியான எதுவும், அதாவது வந்து ஒரு ரைட் கான்டக்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில். இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் தொலைக்காட்சியிலாம் கேட்பாங்க என்ன வாங்கலாம்னா. இப்போ கூட ஜனம் தொலைக்காட்சியில் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போகிறேன்.
ஆரம்பத்திலே நான் வந்து ஐ ஃபார்ம்ட் அ ரூல் ஃபார் மை செல்ஃப் அண்ட் ஐ வாஸ் டெல்லிங் தட் ஓப்பன்லி. இன்றைக்கே எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. தொலைக்காட்சிகளில் நேரடியாக இது செபி சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், சொல்ல மாட்டேன். நான் சொன்ன காரணம் என்னென்னா, நான் இன்றைக்கி சொல்கிறது இன்றைக்கி நிலைமையை வச்சு இந்த நிறுவனத்தின் நிலைமை மாறிடலாம். அப்போ நான் எப்படி உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு மாற்றி சொல்கிறது? நீங்கள் என்ன தொடர்பு கொள்ள மாட்டீங்க. அந்த நியாயத்திற்காக இது வந்து விளக்கங்கள் கொடுப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் தானே தவிர இது இல்லை பரிந்துரைக்குன்னு சொல்லியிருக்கேன். இல்லை அது அந்த ஸ்டாண்ட் நீங்கள் எடுத்து புத்தகத்திலேயே ஸ்டாக் பிக் இந்த ஸ்டாக் எடு. ஏன்னா அதே பிரச்சனை தான் தொலைக்காட்சியில் கூட அடுத்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக ஏதோ ஒரு தகவலை தெரிவிக்கலாம். அச்சடித்த புத்தகத்தில் நீங்கள் வந்து பெஸ்ட் 10 ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி அதை கேட்டு ஒருத்தன் வாங்கி அதுக்கப்புறமா யாரு எந்த புத்தகத்தை எப்போ வாங்குறாங்க. இப்போ கூட ஒருத்தர் வந்தார். இப்பயும் நம்ம புத்தக காட்சியில எல்லாம் நிறைய வாங்குறாங்கல்ல பணம். ஒருத்தர் வந்து கேட்டார், நான் இதை பார்த்தேன், இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம் முன்னாடி ரிவைஸ் பண்ணதா இருக்கே, லேட்டஸ்ட் இருக்கான்னார். நீங்கள் லேட்டஸ்ட்டாக நியூஸ் பேப்பர் படிங்க சார், டெய்லி அப்டேட்டுக்கு. இது கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதில் கொடுத்துருக்க உதாரணங்கள் அந்த விலையெல்லாம் உங்களுக்கு மேட்டர் கிடையாது. எக்ஸாம்பிளாக ஒரு ஸ்டாக்கை சொல்கிறோம்னா அது அன்னைய ப்ரைஸில் சொல்லியிருக்கோம். அதனால அந்த ஸ்டாக்குக்கு அதான் எக்ஸாம்பிளே தவிர இட்ஸ் நாட் ரெக்கமெண்டேஷன். அவ்வளவுதான். அந்த ஸ்டாக்கே வந்து கம்ப்ளீட்டா லிஸ்டிங்ல இருந்தே வெளில போயிருக்கலாம். ஆமா, கம்பெனியே காணா போயிருக்கலாம். அது முக்கியம் இல்லை, அது ஒரு ஐடியா, அந்த கான்செப்ட், அதுக்கான எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். இதுல நம்ம பங்குச்சந்தை நிபுணர் ஷியாம் சேகர், நம்ம அந்த ஒரு உங்களுடைய 25வது எழுத்து உலக பயணத்துல அதற்காக ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அப்போ அவர் சொன்ன ஒரு 2 பாயிண்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒன்று வந்து அவர் சொன்னது வந்து எக்கச்சக்கமான புத்தகங்களை அவர் தான் கற்றுக்கிட்டதை பற்றி சொல்கிறார். நான் வந்து பல 10,000 பணம் செலவழித்து பலவேறு ஆங்கில புத்தகங்களை எல்லாம் வாங்கி கற்றுக்கிட்டதை இந்த ஒரு புத்தகம் அவ்வளவு அருமையாக ஒரு அறிமுகத்தோடு கொடுக்குது அப்படின்னு ஒன்று சொன்னார். இன்னொன்று அவர் சொன்னது வந்து நம்ம பல நேரங்களில் நமக்கு பக்கத்தில் இருக்கிறதோடைய அருமை நமக்கு தெரியாமல் போயிடுது. நம்ம வந்து யாரெல்லாமோ எங்கெங்கெல்லாமோ இருக்கிறவங்கள பற்றியெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு அவர் ஒரு சில ஆங்கில அறிஞர்கள்லாம் எழுதின புத்தகங்களை சொன்னார். எனக்கு அந்த பேர் மறந்து போயிடுச்சு. அப்படி அவர் வந்து நல்ல ஸ்லாகிச்சு சொன்னார். அவர் கிட்டத்தட்ட 1500-2000 கோடிக்கு மேலே பணத்தை வச்சு நிர்வகிச்சுட்டு இருக்கிறவர் அவர். ஸோ நான் அதுதான், அதாவது வந்து உங்களுக்கு சாதாரணமாக முதல் முறையாக அந்த புத்தகத்தை படிக்கிறவங்க ஸ்லாகிக்கிறது ஒரு பக்கம். உண்மையிலேயே இந்த துறையில் தினம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை ஹேண்டில் பண்றவங்க இது வந்து ஒர்த்தியான ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் வந்து நமக்கு அதுல இதே ஒரு மகிழ்ச்சி. அதுல ஒரு ட்ரெயினரா இருக்கிறதுனால அது எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியுங்கிறத அந்த விதத்தில் நான் வேறுபடுறேன். அந்த புத்தகங்கள் இப்போ வந்து சாதாரண பஸ் கண்டக்டர்லாம் F&O படிக்கிறாங்க. அதை கூட ஒருத்தர் வியந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு அதை பார்த்துட்டு என்கிட்ட ஒருத்தர் என் நண்பர் நானும் புத்தக காட்சிக்கு போகிறோம். போன ஆண்டு நான் இப்போ முகநூலில் கூட எழுதியிருந்தேன். அவர் வந்தார், என்கிட்ட வந்தார், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை பற்றி என்கிட்ட ஒரு டவுட் கேட்குறாரு. என் புக்கெல்லாம் படிச்சிருக்கேங்கிறாரு. நாங்கள்லாம் போட்ட பிறகு ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். பஸ் கண்டக்டர்னாரு. அவர் போயிட்டார். இவர் விடவே இல்லை. என்ன சார் பஸ் கண்டக்டர்லாம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பேசுகிறாங்க, என்ன சார் பண்ணுறீங்க நீங்கள், என்ன சார் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, அப்போது அவங்களுக்கும் புரியும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸும் வாங்குறாங்க. அப்போ ஒரு விஷயத்தை ஹோலிஸ்டிக்காக டாப் வியூலேருந்து ஓவர் வியூவாக சொல்கிறது தான் ஸ்ட்ரென்த்து. அதனால தான் இந்த புக்ஸ் வந்து ஃபார் எவ்ரி ஒன் மாதிரி. இப்போ உங்கள் புத்தகத்தோட இம்பேக்டாக, அதாவது உங்களுடைய புத்தகத்தோடங்கிறத தாண்டி, ஏன்னா ஒரு புத்தகத்தில் நிறுத்தலை நீங்கள், புத்தகம் எழுதுறது, கட்டுரை எழுதுறது, தொலைக்காட்சிகள், யூடியூப்பில் வர்றது, ஆக்சுவல் ஒர்க் ஷாப்னு சேர்த்து தமிழகத்தில், ஏன்னா உங்களுடைய பெரும்பாலும் வாசகர்கள்ங்கிறவங்க தமிழ், நீங்கள் ஆங்கிலத்திலையும் கொண்டு வந்திருக்கீங்கன்னாலும் தமிழ்நாட்டில் பங்குச்சந்தை பற்றிய புரிதலை பெருமளவுக்கு கொண்டு வந்ததில் உங்களுடைய பங்கு இருக்குங்கிறத நீங்கள் தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, நான் கட்டாயமாக சொல்லுவேன். You made a huge difference.